ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். இது வரைக்கும் நம்ம கேட்குற எல்லா கேள்விகளுக்குமே ஏஐ பதில் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப வியந்து பார்த்துட்டு இருக்கோம். அதே டைமில் நம்ம என்ன சர்ச் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரியான சஜஷன்ஸை தான் இந்த அல்காரிதம் காட்டுது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஒன்று தான். ஆனால் இந்த ஏஐ மூலிமா கூடிய சீக்கிரமே டீச்சிங்லேயும் சரி, தாட் ப்ராசஸ்லையும் சரி மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. மாற்றம் வரப்போகுது அப்படின்னா ஏஐனால டீச்சர்ஸை முழுசாக ரீப்ளேஸ் பண்ணிட முடியுமா, இல்லை நாம் என்ன யோசிக்கிறோங்கிறத முழுசாக ஸ்கேன் பண்ணி நம்ம கேட்காமலேயே ஏஐ சஜஷன் கொடுக்க போகுதா அப்படிங்கிற எல்லா கேள்விக்குமான விடை தான் இந்த வீடியோ. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு கரெக்டான டைமில் வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களால் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் போய் பிரெயினோட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா திங்க் பண்ணுறதுன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் நிஜமாலுமே இப்போ எத்தனை பேர் திங்க் பண்ணுற கேப்பபிலிட்டியோடு இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸ்கூல் படிக்கும்போது கூட படித்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் ஒன்று மனப்பாடம் பண்ணியோ இல்லை புரிஞ்சு படிக்கிறதுக்காக நம்ம பிரெயினை யூஸ் பண்ணணும். ஆனால் இப்போ முழுக்க முழுக்க நம்ம ChatGPT மட்டும்தான் நம்பியிருக்கோம். ஏஐ டெக்னாலஜி அப்படிங்கிறது தினம் தினம் இம்ப்ரூவ் ஆகிட்டே தான் இருக்குது. ஆனால் இப்போ இருக்கிற நவீன காலத்தில் மனுஷங்களுக்கு பதிலாக மெஷின் யோசிச்சுட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக சினாப்சே கான்க்ளேவ் 2025ங்கிற ஆனுவல் சயின்ஸ் டெக் சொசைட்டி கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. அந்த கான்ஃபரன்ஸை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா லூசிட் லைன்ஸ் ப்ரொடக்ஷனோட ஃபவுண்டர் ஷோமா சௌத்ரி. அந்த ஈவெண்ட்ல நிறைய பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்டோட கோர் தீம்ல நிறைய சயின்ஸை பற்றி பேசியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக ஃபர்ஸ்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் ரிஸ்கையும் எப்படி ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணுறதுன்னு ஆரம்பிச்சு தென் 2025ல முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாவான பிரெயின் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ், அப்புறம் பயோ இன்ஜினியரிங் பற்றியெல்லாம் பேசியிருக்காங்க. அப்படி அந்த ஈவெண்ட்டில் விவாதிக்கப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் தான் நாம் இன்றைக்கி பேச போகிறோம். அதில் முதல் பாயிண்ட், நாம் பார்க்குற வேலையிலையும் எக்கானமிலையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தாக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் முதல்ல விவாதிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒரு சில வருஷமாகவே எல்லாருமே சொல்கிற விஷயம் இதுதான், ஆட்டோமேஷன் தான் ஃபியூச்சரை ரூல் பண்ண போகுது. அதை ப்ரூவ் பண்ணுற வகையில் தான் இப்போ இந்த ஏஐ ஆட்டோமேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறது நிறைய ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே வருது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கண்டென்ட் கிரியேஷன், லோகோ கிரியேஷன், அப்புறம் இந்த கஸ்டமர் சர்வீஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. ஆனால் இப்போ எல்லாமே ஆட்டோமேஷன் அப்புறம் ஏஐன்னு வந்ததுனால இந்த வேலையை சிம்பிளிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் இந்த ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் எல்லாமே காணாமே போயிட்டாங்க. இங்கே சேலஞ்ச் அப்படிங்கிறது ஜாப் லாஸ் பற்றினது கிடையாது, இங்கே ஜாப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்கு. ஜாப் ஷிஃப்டிங் அப்படிங்கிறத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஒரே ஃபீல்டில் இல்லைனா ஒரே ரோலில் இருக்காமல் ஜாபை அடிக்கடி ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க ஸ்விட்ச் பண்ணுறதுனால வெவ்வேறு கம்பெனிஸில் அப்புறம் வெவ்வேறு டிபார்ட்மெண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்களால ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்படி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது என்னன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு புரிய வரும். அப்படி புரிஞ்சதுனாலேயே அவங்க தன்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாறிப்பாங்க. இப்போ இதனால் அட்வான்டேஜ் யாருக்குன்னா அந்த மாதிரி ஜாப் ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகம். முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், நல்லா நீ ஜாபை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரே கம்பெனியில் ரொம்ப நாள் அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸாவது இரு அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கம்பெனியில் 6 மாதம் ஒருத்தர் தாக்கு பிடிச்சி ஒரே விஷயத்த பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. இப்போ யாரெல்லாம் இந்த ஜாப் ஸ்விட்சிங் அப்படிங்கிறத ஒன்றை கையில் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ஸ்கோப் அதிகம். இப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே. அப்படி இருக்கிறது தான் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுக்கும் பொருத்தமாக இருக்கும். இந்த மாதிரி ஏஐக்கு அடாப்ட் ஆகிறதுனால நம்மளோட மென்டல் பிரைவசிக்கு நிறைய ஆபத்து இருக்குது அப்படின்னு லாயர் அப்புறம் ஏஐ எத்திஸ்டான நீதா ஃபர்ஹானி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இப்போ டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்கிற இந்த நியூரோடெக் டிவைசஸ்னால நம்மளோட பிரெயின் வேவ்ஸை டீகோட் பண்ண முடியும். தெளிவாக சொல்லணும்னா நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை நம்மளோட பிரெயின்லேருந்து வர சிக்னல்ஸ் மூலயமா டிடெக்ட் பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபைன் பண்ணிட முடியும். அப்படி ஃபைன் பண்ணுறதுனால நிறைய ஆபத்துகள் காத்திருக்கு. அதனால் என்ன ஆபத்து வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு பிரெயின் டிடெக்டிங் சென்சார் உள்ள ஒரு ஏர்பாட் யூஸ் பண்ணுறீங்க. அந்த ஏர்பாடை நீங்கள் நார்மலாக கனெக்ட் பண்ணுறேன்னு நினச்சிட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ணி நீங்கள் காதில் மாட்டி கேட்குறீங்க. அப்படி காதில் மாட்டி கேட்குற டைமில் அந்த ஏர்பாட் அப்படிங்கிறது உங்களோட பிரெயின் சென்ஸை கரெக்டாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே ஆட்ஸ் ஆகட்டும் இல்லை வீடியோ சஜஷன்ஸோ உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். சில நேரத்தில் நம்மளோட தாட் டேட்டாவை வச்சு நம்மளோட எமோஷன்ஸையே மேனிப்புலேட் பண்ணுற அளவுக்கு ஆபத்தானது தான் இந்த நியூரோடெக் டிவைசஸ். ஆப்பிளோட சில பேட்டன்டட் ஏர்ஃபோன்ஸில் இப்போ கூட நம்மளோட பிரெயின் டேட்டாவை ரீட் பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம என்ன யோசிக்கிறோம்னு மட்டும்தான் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதையும் திருடுறதுக்கு டெக்னாலஜி வந்துருச்சு. கார்மி ஆர்டிகஸ் பிரெயின் வேவ் ஸ்கேனிங்கை பற்றின சில வார்னிங்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. யூரோப்பியன் யூனியனில் இந்த பிரெயின் வேவ் ஸ்கேனிங் அப்படிங்கிறதையே மொத்தமாக பேன் பண்ணிட்டாங்க. அதனால இந்த பிரெயின் வேவ் ஸ்கேனிங்கோட ரெகுலேஷனும் குறைஞ்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் கஸ்டமரோட ப்ரைவசி அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க்காக மாறிடும்.
இப்போ செல்ஃப் ரெகுலேஷன் ஒண்ணு இருக்குல்ல. நம்மளோட தாட்ஸ் அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன மாதிரியான டெசிஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தானே யோசிச்சுட்டு இருக்கோம். ஏதோ ஒரு கம்பெனி நம்மளோட தாட்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு உள்ள வராங்கன்னா, நம்மனால எதையுமே சுயமா யோசிக்க முடியாது. அட் த சேம் டைம் அந்த கம்பெனி விஷ் படி தான் நம்ம நடக்க வேண்டியதா இருக்கும். முக்கியமான விஷயம் நம்மனால மனுஷங்களாவே இருக்க முடியாது. ஜஸ்ட் அவங்க போடுற அந்த ஆர்டருக்கு ஒபே பண்ற மாதிரி தான் இருக்கும். மேனிபுலேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கும். இந்த நியூரோ சயின்ஸ்ல புதுசா உள்ள வந்திருக்கவர் யாருன்னா, பிரைன் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ். சிம்பிளா சொல்லணும்னா BCI. இந்த BCIனால அல்சைமர்ஸ் அப்புறம் எபிலெப்சி மாதிரியான டிசீஸ் எல்லாம் கியூர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு பிரைன் டியூமர்ஸ் வரப்போகுது அப்படின்னா அந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஏர்லி ஸ்டேஜஸ்லயே கண்டுபிடிச்சு சொல்ற அளவுக்கு அட்வான்ஸ்மெண்ட் கொண்டது தான் இந்த BCI. இந்த BCIனால பிரைன் டியூமரையே கண்டுபிடிக்க முடியும்னா அது நல்லது தானே அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சா, இப்படிப்பட்ட BCI மேலேயும் சில கன்சர்ன்ஸ் வந்திருக்கு. அந்த ஒரு கன்சர்ன் என்னன்னா, இந்த BCIயும் நம்மளோட தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிடுமா அப்படிங்கிற ஒரு பயம் தான் இப்போ இருந்துட்டு இருக்கு எல்லாத்துக்கும். இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரியான நியூரோடெக் டிவைசஸ்லாம் வந்துச்சுன்னா பிரைன் நம்மளோட கட்டுப்பாட்டில் இருக்குமா என்ன? இன்னொரு முக்கியமான விவாதமா இருந்தது மனுஷனோட எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்காக AI டெக்னாலஜி யூஸ் பண்றது அப்படிங்கிறது தான். பயோடெக்னாலஜில இந்த AI வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட லைஃப் ஸ்பேனை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்றது, அப்புறம் ஒருத்தரோட எபிலிட்டிஸை எப்படி இம்ப்ரூவ் பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் இப்போ போயிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்க, இப்போ AI மூலயமா லைஃப் ஸ்பேனை எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய டெக்னாலஜி ஒன்று உள்ள வருதுன்னா அதை எத்தனை பேர்த்துனால அஃபோர்ட் பண்ண முடியும்? ஓகே, அதை எல்லாத்தினாலையும் அஃபோர்ட் பண்ண முடியுது, ரொம்ப சீப்பாக வருது அப்படின்னாலுமே இந்த ஓவர் பாப்புலேஷன் அப்படிங்கிற ஒன்றில் நம்ம மாட்டிப்போமே. அட் த சேம் டைம் இந்த AI டெக்னாலஜியில் லைஃப் ஸ்பேனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஹியூமனோட அடுத்த எவால்யூஷனாக பார்க்கப்படுது. பார்க்கலாம் ஃப்யூச்சரில் என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுதுன்னு. ஆட்டோமேஷன் எனிவேர் ரிப்போர்ட் படி குளோபல் AI டெவலப்மெண்ட்டில் 40% இந்தியாவில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் பிஸ்னஸ் மேன் இல்லை கண்டென்ட் ரைட்டராக இருக்கீங்கன்னா ரிசர்ச் பண்ணுறதுக்காக டீப்சீக் யூஸ் பண்ணிக்கோங்க. ChatGPT அப்புறம் க்ளவுடியை ஸ்டோரி டெல்லிங்காக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம ஜெமினி இருக்காருல்ல கூகுள்லேயே, அவரை வச்சு ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் தான் நீங்கள் ஆப்ஸை அன்றாடம் ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும். ஏஐனால நம்மளோட வாழ்வாதாரம் உயரும் அப்படிங்கிறது என்னமோ உண்மைதான். ஆனால் இந்த ப்ரைவசி, மேனிப்புலேஷன் அப்புறம் இந்த இன்இக்வாலிட்டி மாதிரியான பிரச்சனைகள்லாம் முதல்ல கண்டுபிடிச்சு அதை மாற்றணும். அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் பண்ணாதான் நம்மளால் முழுசாக AI டெக்னாலஜியை சார்ந்திருக்க முடியும். நீங்கள் இந்த AI ஃபீச்சர்ஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் அதனோட ஃபியூச்சரை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்சைட்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு தரமான வீடியோவில் நாளைக்கு உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.